ஹச்ஆர் டீம்ல இருந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க. 25-26 ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ண போறீங்க, நியூவா ஓல்டான்? அதை நீங்க சூஸ் பண்ணணும்ல. அதனாலதான் இந்த வீடியோல பட்ஜெட் 2025க்கு அப்புறம் என்ன சேஞ்ச், 25-26 ஃபினான்ஷியல் இயருக்கு டாக்ஸ் ரேட்ஸ் என்ன, அதுவும் ஓல்டு ரெஜிம்ல என்ன டாக்ஸ் ரேட், நியூ ரெஜிம்ல என்ன டாக்ஸ் ரேட், மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன, ஓல்ட் ரெஜிம் பெட்டரா நியூ ரெஜிம் பெட்டரா அப்படின்றதுக்காக கம்பேர் பண்றதுக்கான டீடைல்டு கால்குலேட்டர் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்லே இருக்கு. அது எப்படி பாக்குறது, அதுல எப்படி செக் பண்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல ரெண்டு ரெஜிமோட டாக்ஸ் ஸ்லாப்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், ஓல்ட் ரெஜிம்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, இருந்தாலும் நம்ம டாக்ஸ் ஸ்லாப் என்னன்றத பார்க்கலாம். அப் டு 2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் நெல்லு, 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் 5% டாக்ஸ், 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் இன்கம் இருக்கிறவங்களுக்கு 20% டாக்ஸ், எபோவ் 10 லேக்ஸ்னா 30%. போன வருஷமும் இதே ஸ்லாப் ரேட் தான். ஓல்ட் ரெஜிம் சூஸ் பண்றவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா 50,000 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டாக்ஸ் ரிபேட்டா 12,500 ரூபாய் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 12,500 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் 2.5 லட்சத்துக்கு டாக்ஸ் ரேட் நில்லா, ரெண்டாவது இருக்கிற 2.5 லட்சம், அதாவது 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்குல்ல, அதுக்கு 5% டாக்ஸா, ஸோ 2.5 lakhs into 5% போட்டீங்கன்னா 12,500. இந்த 12,500 ருபீஸை ரிபேட்டா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது, என்ன ஸ்லாப் ரேட் சொல்லும் போது எல்லாருமே 2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்ல, 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம், 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் சொல்றீங்களே தவிர்த்து, இந்த கால்குலேஷன் வந்து கிராஸ் சேலரியில நான் இந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணுமா, இல்ல என்னோட நெட் சேலரியில அப்ளை பண்ணணுமா? முக்கியமா ஓல்ட் ரெஜிம் அப் பண்றவங்களுக்கு வர கன்ஃபியூஷன். ஓல்ட் ரெஜிம்ல ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ற அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, கிராஸ் சேலரி, அதுக்கப்புறம் செக்ஷன் 10ல நீங்க எக்ஸம்ஷன்ஸ் இருப்பீங்கல்ல, ஹச்ஆர்ஏ, லீவ் டிராவல் அலவன்ஸ், கன்வெயன்ஸ், டிராவல் அலவன்ஸ், இது மாதிரியான அலவன்சஸ் கழிச்சதுக்கு அப்புறம் வர ஃபிகர்ல இருந்து சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ், அதாவது எல்ஐசி பிரீமியம் கட்டினது, ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது, பிபிஎஃப் அந்த 1.5 lakhs ஏடிசிசி லிமிட் இல்லையா, அது டொனேஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லா சாப்டர் 6A டிடக்ஷன்ஸையும் கழிச்சதுக்கு அப்புறம் ஹவுசிங் லோன் எடுத்துட்டீங்கன்னா செக்ஷன் 24 சப்செக்ஷன் பி படி அந்த இன்ட்ரெஸ்டையுமே கழிச்சதுக்கு அப்புறம் வர்றதுதான் டோட்டல் இன்கம். அதை தான் நம்ம அந்த ஸ்லாப் ரேட் அப்ளை பண்றதுக்காக 2.5 lakh, 5 lakh, 10 lakh அப்படின்றது கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 2025 பட்ஜெட்டுக்கு அப்புறம் பயங்கரமா பேசப்பட்ட ஹீரோ நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு வரும். பட்ஜெட் 2025ல நியூ டாக்ஸ் ரெஜிம் ரேட்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரிவைஸ் பண்ணாங்க. பினான்சியல் இயர் 25-26க்கு ஸ்லாப் ரேட் என்னன்னா அப் டு 4 lakhs டாக்ஸ் கிடையாது, 4 lakhs to 8 lakhs 5%, 8 lakhs to 12 lakhs 10%, 12 lakhs to 16 lakhs 15%, 10 lakhs to 20 lakhs 20%, 20 lakhs to 24 lakhs 25%, above 24 lakhs 30%. ஹீரோ ஸ்லாப் ரேட் மாதிரி ஹீரோயின் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப் டு 75,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் பினான்சியல் இயர் 25-26. சரி, இப்ப நியூ ரெஜிம்ல டாக்ஸ் ரிபேட் இருக்கா? அது எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, டாக்ஸ் ரிபேட் இருக்கு, 60,000 வரைக்கும் டாக்ஸ் ரிபேட் இருக்கு. சரி, இந்த 60,000 எப்படி வருது? ஃபர்ஸ்ட் 4 lakhsக்கு டாக்ஸ் இல்ல, நில்லு, கரெக்டா? செகண்ட் 4 lakhs, அதாவது 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ரேட் 5%. ஸோ அந்த 4 lakhsல 5% போட்டீங்கன்னா 20,000 ரூபாய். நெக்ஸ்ட் 4 lakhs, அதாவது 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம், நெக்ஸ்ட் 4 lakhsக்கு 10% ரேட். அந்த 4 lakhsக்கு 10% அப்ளை பண்ணீங்கன்னா 40,000. ஸோ 20,000 plus 40,000 is equal to 60,000. அப்போ இப்போ உங்க சேலரி இன்கம் 12,75,000 இருக்குதுன்னா மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 கழிச்சீங்கன்னா 12 lakhs உங்களோட டாக்ஸபிள் டோட்டல் இன்கம். நீங்க டாக்ஸ் அதுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 60,000 ரூபாய் வரும். செக்ஷன் 87 படி அந்த 60,000த்தையும் நீங்க ரிபேட்டா கிளைம் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களோட டாக்ஸ் பேயபிள் வந்து 0. பட் இப்போ இதுல ஒரு கேட்ச் இருக்கு. முன்னாடி 12 லட்சம் வரைக்கும் சேலரி இருந்தாலும் கம்பெனி டிடிஎஸ் பிடிச்சிருவாங்களா, நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம், டாக்ஸ் போயிடும். அந்த அமௌண்ட் இப்போ உங்க கையில கிடைக்கும் இல்லையா? கவர்மெண்டோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க புழக்கத்துல ஓடணும், ஏதாவது உங்களோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்க ஏதாவது மார்க்கெட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றது. அப்படி நீங்க வாங்குறது டிப்ரிசியபிள் அசெட்டா ஏதாவது மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்து சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அல்டிமேட்டா உங்களோட லைஃப், உங்களோட ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க தான் பண்ணணும்.
நியூ டேக்ஸ் ரெஜிம்ல அந்த என்கரேஜ்மெண்டே இல்லை. அட்லீஸ்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்கும்போது டேக்ஸை சேவ் பண்றதுக்காகவாவது நம்ம வலுக்கட்டாயமா இன்சூரன்ஸ் போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணது, எஃப்டி போடுறது இப்படிலாம் பண்ணுவோம். இப்ப எதுவுமே பண்றதுக்கு யாருமே நம்மளை புஷ் பண்ண மாட்டாங்க. உங்களோட டிசிப்ளின் தான். இப்ப அடுத்தது மார்ஜினல் ரிலீஃப் வரும். மார்ஜினல் ரிலீஃப்னா என்னது? அதாவது இப்போ உதாரணத்துக்கு என்னோட டாக்ஸபிள் இன்கம் 12,10,000 வருது. 10,000 தான் ஜாஸ்தி. 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 12,10,000 வந்ததுனால நான் எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டணுமா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. அதுதான் மார்ஜினல் ரிலீஃப் ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உதாரணத்துல 12,10,000 எடுத்திருந்தோம் இல்லையா, இந்த அடிஷ்னல் இன்கமான 10,000 ரூபாய் அப்படி இல்லைன்னா இந்த 12,10,000க்கான டாக்ஸ் அது கால்குலேட் பண்ணா எவ்வளவு வரும்? 61,500 ரூபாய் வரும். இது ரெண்டுத்துல விச்செவர் இஸ் லோயரோ அதை மட்டும் டாக்ஸா கட்டினா போதும். அதாவது 10,000 ரூபாய் மட்டும் நீங்க டாக்ஸா கட்டினா போதும். அல்டிமேட்டா இது ரெண்டுத்துக்குமான பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்க வரும்னா 12,75,000 வரும். டாக்ஸ் ரிபேட்டுக்கும் மார்ஜினல் ரிலீஃபுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப் டு 12 lakhs வர டாக்ஸ நமக்கு எக்ஸம்ஷனா கொடுக்குறாங்கல்ல, அது டாக்ஸ் ரிபேட். 12 லட்சத்துக்கு மேல மார்ஜினலா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் மார்ஜினல் ரிலீஃப். சரி, இப்போ 12.25 லட்சம் சேலரி ஏர்ன் பண்ற வரைக்கும் ப்ரொவிஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, உங்க சேலரி 12.25 லட்சத்துக்கு மேல இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, பேஸ்ட் ஆன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணி உங்களோட எக்ஸம்ஷன், அதாவது ஹெச்ஆர்ஏ, லீவ் டிராவல் அலவன்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஓல்டு ரெஜிம் பெட்டரா நியூ ரெஜிம் பெட்டரான்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து முடிவெடுக்கிறது தான் பெட்டர். சரி, அதை எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, கம்பேர் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். முதல்ல இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க. அதுல ஹோம் பேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்ற டேப் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்னு பேசிக் கால்குலேட்டர், இன்னொன்னு அட்வான்ஸ் கால்குலேட்டர். இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டரை கிளிக் பண்ணி உங்களோட பேன் நம்பர், உங்களோட டீடைல்ஸ், அப்புறம் உங்களோட இன்கம் டீடைல்ஸ், உங்களோட சாப்டர் 6A டிடக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு டேப் இருக்கும் மேல, ரெஜிம், டாக்ஸ் ரெஜிம்ல ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா ரெண்டுத்துலயுமே நீங்க மாத்தி மாத்தி கிளிக் பண்ணி கீழே டாக்ஸ் லைபிலிட்டி பார்த்துக்கலாம். இதை நீங்க பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பேஸ்ட் ஆன் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நீங்க இன்கம் டேக்ஸ் ஓல்டு ரெஜிம் பெட்டரா நியூ ரெஜிம் பெட்டரான்னு கால்குலேட் பண்ணி பார்த்து நீங்க இந்த மந்த் ஹெச்ஆர் கிட்ட டிக்ளரேஷன் கொடுக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டாக்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.